தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஒத்திவைக்க வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசால் கட்சிகளின் கருத்துக்களை கேட்பதற்காக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நேற்று மாலை 4 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட், தேமுதிக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டம் முடிந்த பிறகு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் அவசர கோலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் SIR உள்நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். 27ஆம் தேதியே தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஓட்டர் லிஸ்டையே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆக வாக்காளர் பட்டியலில் இல்லாத எங்களை இன்றைக்கு கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறீங்க. இதே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கேலி கூத்தாக இருக்கிறது. இந்த SIR-ஐ தள்ளி வைக்க வேண்டும். அதைத்தான் எங்கள் கோரிக்கையாக நான் கொடுத்திருக்கோம். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழகத்தில் தற்போது வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடி தொடர்பாக தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். நவம்பர் 2ஆம் தேதி திமுக கூட்டணி நடத்தும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்பதா இல்லையா என்பது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும் ஜெயக்குமார் கூறினார். இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்டென்சிவ் சம்மரி ரிவிஷன், அதாவது சுருக்குமுறை திருத்தம், தீவிர சுருக்குமுறை திருத்தம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் காலங்காலமாக தேர்தல் ஆணையம் நடத்தினாலும் கூட இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக இங்கிருந்து வெளியேறியவர்கள், அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் பேர் அப்படியே தான் இருக்கு. நிரந்தரமாக வெளி மாநிலத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்க பேர் பார்த்தா அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 இடத்துல ஓட்டு வச்சிருப்பாங்க, இங்கேயும் வச்சிருப்பாங்க, இன்னொரு மாவட்டத்தில் வச்சிருப்பாங்க. இது பல முறை நாங்கள் கத்தி 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 கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் வலியுறுத்தி, இந்திய தேர்தல் ஆணையத்தில் வலியுறுத்தி, அதன் அடிப்படையில் செவிடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி ஒரு பிரயோஜனமும் கிடையாது.